இந்த அகமதியா குரூப்புங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நீங்க சில பேருக்கு வேணா புதுசா இருக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய ஊர்ல பள்ளிவாசல் கட்டிருக்காங்க. பள்ளிவாசல் இருக்குதுங்க, மதுரையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, நிறைய இடத்துல அவங்களுக்குன்னு பள்ளிவாசல் இருக்கு, அவங்களுக்குன்னு தனி சைட்டுகள்லாம் இருக்கு. நீங்க சொல்ல போனா நாங்க அதனாலதான் இணையதளத்துல போய் மார்க்கத்தை தேடாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம். இணையதளத்திலேயே மார்க்கத்தினுடைய எல்லா விஷயமும் போய் கேட்கறதுனுடைய காரணம். இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு நீ போய் அடிப்பேன், ஆன்சரிங் இஸ்லாம்னு சொல்லி ஒரு வெப்சைட் முழுக்க முழுக்க அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அகமதியாக்கள் நடத்திட்டு இருக்கான். இஸ்லாத்தை பத்தி எதிராக உள்ள சொல்லிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த சைட்டோட வேலை. ஆனா பாக்குறதுக்கு அந்த சைட்டும் அதனுடைய அமைப்பும் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏதோ இஸ்லாமிய இது மாதிரி இருக்கும். உண்மை இஸ்லாம் அப்படின்னு ஒரு தமிழ்லயே இருக்கு, ஒரு சைட் இருக்கு. நீங்க அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன கேள்வி கேட்டாலும் அது இஸ்லாத்தை பத்தி சொல்ற மாதிரி தெரியும். ஆனால் விஷம் கலந்திருக்கிறது உள்ள. அதனாலதான் இணையதளங்கள்ல இந்த பேர் தேடுறதோ, மார்க்கத்துல மசாயில் தேடுறதோ, இது ஜகாத் எப்படி கொடுக்கணும், இது என்ன கொடுக்கணும், இப்படி எல்லாம் போய் நேரடியா டப்புன்னு இது பண்ணி அடிச்சு ஆன்லைன்ல இருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அதை தர்றது யாரு, ப்ரொவைடிங் யாருன்றது பார்க்கணும்.